நண்பா, தெருவில் நடக்கும்போது இந்த ஊரே உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா? ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா இந்த ஊரே உங்களை பார்த்து சிரிக்கணும்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. யாரும் உங்களை பார்க்கல, யாரும் உங்களை பார்த்து சிரிக்கவும் இல்லை. இந்த கதையை கேட்கலாம். யூனிவர்சிட்டியில ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு பையனை இருக்கிறதுல அசிங்கமான ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள அவனை அனுப்புறாங்க. அந்த பையனுக்கு ஒரே பயமா போச்சு. இவ்வளோ கேவலமான டிஷர்ட்டை போட்டிருப்போம், இந்த ஊரே நம்மளை பார்த்து சிரிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பயத்துல இருந்து வெளியே வராம அந்த கூட்டத்துக்குள்ள போறான். அவனால அந்த கூட்டத்தை ஃபேஸ் பண்ண முடியல, கண்ணை மூடிட்டு ஓடிடுறான். இது எக்ஸ்பெரிமெண்ட்னால ஒரு கேமரா வச்சு வாட்ச் பண்றாங்க. அங்க உள்ள சிலர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இந்த பையனை பாத்தீங்களா, அவன் என்ன டிஷர்ட் போட்டிருக்கான்? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த கூட்டத்துல 5 பேர் கூட அவனை சரியா பார்க்கல, சரியா பதில் சொல்லல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, அவங்க கவலையிலேயே, அவங்க வேலையிலேயே பிஸியா இருக்காங்க. நாமளும் இப்படிதான் பல நேரம் தப்பாவே நினைக்கிறோம். மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். டே 18. சைக்காலஜி அதுக்கு பேரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நாம தான் ஏதோ இந்த உலகமே நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நினைக்கிறோமே தவிர, இந்த உலகத்துக்கு அவங்களோட கவலை, அவங்களோட வேலை, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. யாருமே இங்க நம்மளை பார்க்கல, நாம தான் நம்மளை யோசிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகம் நம்மளை பார்க்குது. ஸோ பி யுவர். ஸ்டாப் லிவிங் ஃபார் அதர்ஸ் ஐஸ். வாழ்க்கை ரொம்ப சின்னது, சுதந்திரமா இருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பயம் இருக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃபர்தரா வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. என் கூட பேசணும்னா டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க அருள்ராம், ஏம் கன்சல்டிங் லைஃப் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர். பாய்.